வெல்கம் டு லஸ்யா சேனல். ஈஸி டிஃபனுக்கு ஆனியன் இல்லாத குழிப்பணியாரமும் வெஜிடபிள் இல்லாத குருமாவும் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானலை வச்சுட்டு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை 2 கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்து வதக்கலாம். அது கூடவே கட் பண்ண ஒரு ஆனியன் சேர்த்து வதக்கலாம். நான் ஸ்பைசி போட மறந்துட்டேன், அதுக்காக தட்டி வச்ச 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி சேர்த்து கிராம்பு வெடித்து வர அளவுக்கு வதக்கலாம். அப்போ தான் அது வாசனையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் இல்லாதனால நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்து வதக்கலாம். அது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். இது நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 20 கிராம் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கலாம். மீடியம் சைஸ் அரை தேங்காய் 25 கிராம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு அது மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே புதினா சேர்த்ததுனால மல்லி இலை லைட்டாக போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு பனியாரக்கல்லை வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடானோடனே அரிசி மாவை அதில் ஊற்றி கொஞ்சம் வெந்த உடனே அதை திருப்பி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினா தான் உள்ளே இருக்கிற மாவு வேவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அதை எடுத்து பரிமாறிக்கலாம். இட்லியே சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அது கூட 4 பணியாரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா